வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டிசைனர் குர்த்தி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது 1.5 மீட்டர் ஃபேப்ரிக்கில் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுக்கு நெக்லைனை டிஃப்ரெண்ட்டாக குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வச்ச நெக்லைனை டிசைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நம்ம அழகான சமுக்கி வச்சு ஸ்டிச் பண்ணி ரெடியும் பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் பேட்டர்னும் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ பார்க்கலாம். நான் இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த க்ரீம் கலர் ஃபேப்ரிக் வந்து 1.5 மீட்டர் ஃபேப்ரிக் வந்து எடுத்திருக்கேன். 1.5 மீட்டர் ஃபேப்ரிக்கு இந்த துணி வந்து உங்களுக்கு நியர்லி ஒரு 1/2 மீட்டர் ஃபேப்ரிக் தான் இருக்கும். இது வந்து ஸ்க்ராப்பு. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் கீழெல்லாம் வைக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் பீஸ் வந்து இதில் இருக்குது. இந்த ரெண்டு கிளாத்தையும் வச்சு எப்படி வந்து நம்ம இன்றைக்கி டிசைனர் குர்த்தி வந்து செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது இது வந்து 44 இன்ச்சு துணி. இதை நான் 4 ஃபோல்ட் பண்ணி எவ்வளோ வருதுன்னா உங்களுக்கு நியர்லி வந்து 11 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குது. 4 ஃபோல்டில் எனக்கு 11 இன்ச்சஸ் தான் வருது. ஸோ என்னோடய செஸ்ட் லைன் வந்து 10 இன்ச்சு, அதை விட வந்து 1 இன்ச்சு தான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இதை அப்படியே வந்து நம்ம குர்த்தியாக கட் பண்ண முடியாது. இப்போ நான் இதை எப்படி கட் பண்ண போகிறேங்கிறத பேப்பரில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து காட்டுறேன். இப்போ நம்ம மொத்த லென்த்து வந்து உங்களுக்கு நியர்லி ஒரு இந்த மாதிரி உங்களுக்கு லென்த் வந்து இருக்குது. இப்போ இதை அப்படியே வந்து நம்ம மடித்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னா பாருங்கள், உங்களுக்கு ஹைட் வந்து ரொம்பவும் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி நாளாக வந்து இப்போ நம்ம செஸ்ட் லைன் வந்து அதில் கவர் ஆகுது. செஸ்ட் லைனை வந்து இந்த வேஸ்ட் வரைக்கும் எப்பயும் நம்ம அந்த கவுன் மாடல் குர்த்தி தைக்கிறப்ப வேஸ்ட் லைன் வரைக்கும் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து வேஸ்ட் லைன் வரைக்கும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் மிச்சம் இருக்கிறத ஹைட்டுக்கு இப்படி கொடுத்தோன்னா உங்களுக்கு இதில் கொஞ்சம் லென்த் வந்து நமக்கு கூடவே வந்து கிடைக்கும். மொத்தமாக மடிக்கிறத விட இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு லென்த் வந்து கூடவே கிடைக்கும். மொத்தமாக மடிச்சிங்கன்னா இவ்வளோ தான் கிடைக்குது. ஆனால் இப்படி மடித்தோன்னா பாருங்கள், லென்த் இவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மெத்தடை தான் இப்போ நம்ம வந்து மடித்து கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வேஸ்ட்டோட அளவு வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். நான் 14 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். 14 இன்ச் மார்க் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது கீழ் பார்ட்டுக்கு இந்த பீஸை வந்து டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணி இப்போ வச்சு பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும், இது 34 இன்ச் வரைக்கும் ஹைட் வந்து எனக்கு கிடைக்கிது. ஸோ இது உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இது எக்ஸ்ட்ரா வர பீஸை வந்து கீழே வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு இதை 2 பங்காக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். கீழே அட்டாச் பண்ண ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலே வந்து எப்பயும் நம்ம முடிக்கிற மாதிரி மேல் பீஸை மட்டும் வந்து ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் கீழ் பீஸை அட்டாச் பண்ணி ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இப்போது இந்த மேலே வந்து நம்ம எப்பயும் குர்த்திக்கு குறிக்கிற மாதிரி குறிச்சிக்கலாம். 7 இன்ச்சு ஷோல்டர் வச்சு 1/2 இன்ச்சு ட்ராப் வச்சு 7 இன்ச்சு நான் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கிறேன். 10 இன்ச்சு செஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். 8.5 இன்ச்சு வெயிஸ்ட் மார்க் பண்ணிக்குவோம். 1.5 இன்ச்சு தையலுக்கு கொடுத்து சைடில் ஒரு 1 இன்ச் வந்து ஏற்றி கிராஸாக குறிச்சிக்கலாம். இப்போ நம்ம சைடு வந்து வரைஞ்சிட்டோன்னா இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர்ம் ஹோலும் எப்பயும் நம்ம நார்மலாக குர்த்திக்கு கட் பண்ணுற மாதிரியே வேஸ்ட் லைன் வரைக்கும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே வந்து ஹிப்பு பார்ட்டிலேருந்து அட்டாச் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு ஹிப் பார்ட்லேருந்து வந்து அடுத்து இந்த அளவுக்கு வந்து நம்ம முடிச்சுட்டு அப்புறம் அதை நான் அட்டாச் பண்ணி கீழே அதே மாதிரி எக்ஸ்ட்ரா துணி வச்சு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு எப்பயும் நான் குர்த்தி வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் பேக் ஆர்ம் ஹோல் வரைகிற மாதிரி வரைஞ்சாச்சு. வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்லைன் வந்து 3 இன்ச்சு விட்டில் வந்து குறிக்க போகிறோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துருவோம். நான் நெக்கை வந்து டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ண போகிறேன். பேக் நெக் மட்டும் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து நம்ம சின்னதாக வந்து சமுக்கி ஒர்க் மாதிரி பண்ண போகிறோம். அந்த கீழே நம்ம டிசைன் அட்டாச் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த வேறு கலர் துணியில் அதில் சின்னதாக ஒரு யோக் பீஸ் கொடுத்து அதில் சமுக்கி மாதிரி வந்து வைக்க போகிறோம். நம்ம கொஞ்சம் திக்கான த்ரெட்டில் நேராக வந்து சமுக்கி வச்சு மிஷின்லேயே வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்து வந்து பார்ப்போம். நான் இப்போ பேக் நெக் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். பேக் நெக் வரைஞ்சி பேக் நெக்கை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவோம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு முதல்ல நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பயும் ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நான் லைட்டாக வந்து பஃப் வர்ற மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
ஸ்லீவ் கட் பண்ணி முடிச்சதும் இந்த கீழே வர பார்ட்டுக்கும் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதை பார்த்து கீழே நான் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்டே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸில் வந்து யோக் மாதிரி அட்டாச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சின்னதாக வந்து யோக் மாதிரி அட்டாச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த பீஸை வந்து சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே சின்ன சின்னதாக வந்து சமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் மிஷின்லேயே வந்து சமிக்கியும் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இது ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு பிளாஸ்டிக் சமிக்கி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக வந்து மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ண வரும். நான் மிஷினில் தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பார்க்குறீங்க. இது நல்லா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், பார்க்க நல்லா அழகான லுக்கோடவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நான் ஃபுல்லாமே வந்து ஒரு 1.5 இன்ச்சு லைன் போட்டு இந்த மாதிரி ப்ளூ கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த கலர் துணி வருது இல்லையா, அதே கலர் த்ரெட் யூஸ் பண்ணி சமிக்கி வந்து நம்ம லைனாக வந்து வச்சுட்டே வரேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதை வச்சு முடிச்சதுக்கப்புறம் நெக்கை சுற்றி சின்ன சின்னதாக வந்து சுருக்கம் வச்சு சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வச்சு நெக்கை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நல்லா அழகாக இருக்கும். இது நீங்கள் ப்ளவுஸ்க்கு ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் இந்த நெக்லைன் வந்து தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். நல்லா இருக்கும் உங்களுக்கு. நேர்பட்டியிலே வந்து நம்ம சுருக்கம் வச்சுட்டு தாராளமாக வந்து நீங்கள் நெக்கு ரவுண்ட் நெக்குக்கு வந்து வைக்கலாம். ஏன்னா சுருக்கம் வச்சிடுறதுனால உங்களுக்கு எப்படி வேணாலும் அது வந்து வளைஞ்சு கொடுக்கும். நான் இப்போ ஃபுல்லாமே வந்து இதே மாதிரி சமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 1.5 இன்ச்சு பட்டியை டபுளாக வந்து மடித்து அதே இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ப்ளீட்ஸ் எடுக்கிறத பார்க்குறீங்க. 1/2 இன்ச்சு ப்ளீட்டாக வந்து எடுத்துகிட்டே வரேன். குட்டி குட்டி ப்ளீட்ஸாக வந்து ஃபுல்லாக நெக்லைனை சுற்றி வர மாதிரி எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா துணியை வந்து நீட்டாக வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம நெக்கில் வச்சு அட்டாச் பண்ணலாம். கரெக்டாக வந்து எக்ஸ்ட்ரா துணி ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இப்போ இதை நம்ம நெக்லைனில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். நெக்கை மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து வரைஞ்சிக்கலாம். நான் 5 இன்ச்சு டீப் வச்சு ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் நம்ம நெக்கை வந்து அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இது ப்ளீட்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு ஈஸியாக வந்து நின்று கொடுத்துரும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளீட்ஸை வந்து நம்ம நெக்கில் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம பட்டி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். எனக்கு இதில் துணி வந்து இல்லை, அதனால நான் நேர்பட்டி தான் எடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன். நேர்பட்டி எடுக்கிறனால அங்கங்கே நான் வந்து ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்கேஸ் உங்ககிட்ட துணி இல்லை அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ நேர்பட்டிங்கிறனால இந்த ஒரு சுருக்கம் வந்து வச்சுருக்கேன். நெக்கை சுற்றி எங்கே வந்து உங்களுக்கு வந்து டேர்னிங் வருதோ, எங்கே உங்களுக்கு கொஞ்சம் வந்து அந்த துணி வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கும், அங்கே வந்து நீங்கள் ஒரு ப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்க. நேர்பட்டி வச்சு தைச்சிங்கன்னா நல்லா ஸ்டிஃபாகவும் இருக்கும். நெக்கு நிற்கிறதும் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். ஃபுல்லாக வந்து அங்கங்கே ஒரு கட் வந்து கொடுத்துருங்க. அந்த கட் கொடுக்குறது வந்து தெரியல, பட் நீங்கள் ஃபுல்லாக வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாமே வந்து அந்த இதை வந்து கரெக்டாக வந்து கட் கொடுத்துருங்க. 2-3 லேயராக இருக்கனால கொஞ்சம் திக்காக இருக்கும். பார்த்து வந்து கரெக்டாக வந்து ஃபுல்லாக வந்து கட் கொடுத்து எடுத்துக்கோங்க. கட் கொடுத்து எடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எதுவும் துணி இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துட்டு ஃபுல்லாக வந்து இப்போ ஒரே பக்கம் வந்து நான் தையலையெல்லாம் எடுத்துட்டேன். அந்த நம்ம ப்ளீட்ஸ் வச்சது வந்து ஒரு சைடு இருக்குது. இப்போ நம்ம பட்டி வச்சு தைச்சதை ஃபுல்லாக தையலோடு சேர்த்து இன்னொரு சைடு வந்து எடுத்து கரெக்டாக அந்த க்ரீம் கலர் துணி மேலே வந்து வர மாதிரி தையல் வர மாதிரி கார்னரில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்கு வந்து நீட்டாக வந்து நின்றுடும். இப்போ திருப்புனீங்கன்னா அந்த ப்ளீட்ஸ் வச்சது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வெளியே வந்து வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக வந்து வெளியே வந்துடும். இப்போ நம்ம இதை சுற்றி வந்து கரெக்டாக வந்து ப்ரெஸ் ஸ்டிச் கொடுத்துருங்க. அதை நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு தையல் வந்து கொடுத்துடலாம். இப்போ இந்த தையல் வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறம் பேக்கில் எடுத்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நெக்கு வந்து நல்லா வந்து அழகாக செட் ஆகி நிற்கும். பேக்லேயும் நம்ம அந்த கார்னரில் இப்போ இந்த பட்டி இருக்கு இல்லையா, இந்த கார்னர்லேயும் ஒரு தையல் போட்டுட்டோன்னா சூப்பராக வந்து நம்ம நெக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நல்லா திக்காகவும் இருக்கும். நல்லா இது வந்து கொஞ்சம் தின்னான கிளாத் அப்படிங்கிறனால இது நல்லா அழகாக வந்து இருக்கும். இந்த மாதிரி தின்னான கிளாத்துக்கு இந்த நெக்லைன் வந்து சூப்பராக உங்களுக்கு செட் ஆகும்.
இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவோட டிசைன் வந்து பார்க்குறோம். ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் ப்ளீட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாக்ஸ் ப்ளீட் வந்து எடுக்கிறேன். ஃபுல்லாக வந்து பாக்ஸ் ப்ளீட் ஒரு இன்ச் அளவுக்கு பாக்ஸ் ப்ளீட் வந்து எடுத்துகிட்டே வரேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்லீவ் டிசைனு. இந்த எந்த ஸ்லீவுக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ப்ளவுஸ்க்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம், நம்ம குர்த்திக்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்லீவ் டிசைன் உங்களுக்கு. பாக்ஸ் ப்ளீட் வந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவில் வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம். நான் கீழே வந்து அந்த பாட்டு உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, அந்த பாட்டை அட்டாச் பண்ணி இந்த கீழே பார்டரும் வந்து அட்டாச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ கடைசியில் வந்து நான் வந்து ஸ்லீவ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்பயும் நம்ம நார்மலாக குர்த்தி ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் மித்த எல்லா விஷயமும் உங்களுக்கு, அதனால நான் அதெல்லாம் வந்து காட்டலை. இந்த ஸ்லீவ் டிசைனும் நெக் டிசைன் தான் டிஃப்ரெண்ட்டான விஷயம், அதனால் அதை மட்டும் கவர் பண்ணிவிட்டு மித்தெல்லாம் வந்து நீங்கள் நார்மலாக எப்பயும் குர்த்தி ஸ்டிச் பண்ணுற மாதிரி கீழே வந்து அந்த துணியை அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். இப்போது ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நார்மல் ஊசியில் நம்ம இந்த மாதிரி அதே கலர் வந்து நூல் எடுத்துக்கிட்டு நடுவில் கரெக்டாக வந்து சென்டரில் ரன்னிங் ஸ்டிச் வந்து போட்டுக்கிட்டே வாங்க. ரன்னிங் ஸ்டிச் போட்டுகிட்டே வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி அதை கரெக்டாக இப்படி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நின்றுடும். இப்போது இதை கரெக்டாக வந்து செக்யூர் பண்ணி நாட் பண்ணிடுங்க. சரியாக வந்து செக்யூர் பண்ணிடணும். இப்போ போட்ட நாட்டை வந்து நல்லா வந்து எங்கேயும் அசையாத மாதிரி நல்லா கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் அதே கலரில் க்ரீம் கலரில் வந்து பீடு வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு பீடு வந்து வச்சு நடுவில் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். கரெக்டாக வந்து நீங்கள் அதை பீடை கொடுத்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து ஸ்லீவ் டிசைன் வந்து ரெடி ஆகிடும். பேக்கில் நாட் கொடுத்து எடுத்துகிட்டு இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ் ப்ளீட்டையும் இதே மாதிரி சென்டரில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணதை பார்க்குறீங்க. இங்கேருந்து நான் அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு கீழேயும் வந்து உங்களுக்கு இந்த பார்டர் லைன்லேயும் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அதுக்கு கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த க்ரீம் கலர் துணியும் வந்து அட்டாச் பண்ணி முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ண மாதிரியான லுக்கே இருக்காது, நல்லா அழகான ஃபினிஷிங்கோடு இருக்கும். இப்போ இதோட டோட்டல் லென்த் வந்து நியர்லி 39 இன்ச் வரைக்கும் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நல்லாவே வந்து ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஸ்லீவோட லென்த் வந்து நியர்லி 15 இன்ச் வரைக்கும் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா அந்த க்ரீம் கலரில் வந்து நம்ம டிசைனிங் மாதிரி வச்சனால 15 இன்ச் வரைக்கும் எனக்கு கிடச்சிருக்கு. எக்ஸ்ட்ரா துணியை வந்து நான் இந்த மாதிரி ஸ்லீவுக்கு கீழே கொடுக்க அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.